ஹலோ வெல்கம் பேக் டு பிரைமேக்ஸ் கேமிங். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் கிடையாது கைஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரானி 3 விளாண்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா, நம்ம வந்து இந்த செட்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கிராண்ட்பா வந்து போட்டு தான் சன்ட்ரீனாவா அவ்வளோ இருக்கட்டும். ஈஸி மோடில் தான் இன்றைக்கி விளையாட போகிறோம். ஓகே, குவாலிட்டி ஆகிக்கிற ஷோ இன்ட்ரோ ஒன்று நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். நான் வந்து எப்படியே நடந்து வந்து போவேன். ஏதோ ஒரு வீடு இருக்கேன்ட்டு நானும் போகலான்னு போனேன். பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஒரு பெரிய வீடு. அதுவும் நைட் ஆகிடுச்சு. இந்த வீட்டில் தங்கிட்டு போயிடலான்ட்டு கதவை திறந்தேன். கேமராலாம் இருக்குது. வீடு ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே ஒரு கார் இருக்குது. நான் உடஞ்சி என்ன இது எனக்கு என்ன வச்சுருக்கேன்? ஐயோ, ஓகே, ஏதோ கதவை அடைச்சி போல. ஓகே, வாங்க நம்ம உள்ளக்க போகலாமா? இப்போ போய் தான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு வந்து நைட்டு ஸ்டே பண்ணி ஆகணும். அதுக்காண்டி போய் தான் ஆகணுமே. ஓகே, வீடு பாருங்கள் எவ்வளோ விஷயம், என்ன விஷயம் இருக்குது. மை காட், கதவெல்லாம் தானாக முடியுது. நான் பயமாக இருக்குது கைஸ். நம்ம டக்குனு இந்த வீட்டுக்குள்ளே ஓடி போயிடுவோமா, இல்லை வீட்டில் யாராச்சும் இருக்காங்கன்னு கேட்போமா? அவங்க நம்ம கதவை தட்டி வீட்டில் யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்போம். யாராச்சும் இருக்கீங்களா? யாருமே இல்லை நினைக்கிறேன். செருப்பு எங்கே ப்ரோ? யாரு போகுது? ஓட்டமாண்டா யாரா நீ? என்ன துப்பாக்கி கைஸ்? என்ன கைஸ் நம்மளை சுட்டுட்டான்? ஓ மை காட் கைஸ், நம்மளை சுட்டுட்டான். அவ்வளோதான், முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்ம செத்துட்டோம்னு நினைக்கிறேன். என்ன டே 1 என்ன டே 1 கைஸ்? நம்ம ஏதோ ஒரு இடத்துலேருந்து எந்திரிக்கிறோம். ஓ மை காட் கைஸ், இதான் நம்ம போல். இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. என்னது இது? லாக் பேனல். ஓகே, இதை வச்சு இதை திறக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் ஆகுது. இவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க இந்த கேம், என்ன பண்ணணும் தெரியாது. அப்படிலாம் சொல்ல நினைக்கிறீங்களா? தெரியும், சும்மா எப்போயும் சொல்லி தான் நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், இந்த ரெக்கார்டு இருக்கும். ஓகே கேஸ், இங்கே பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, எலும்பு கூடு நம்மள மாதிரி யாரோ ஒருத்தன் வந்திருக்கான், அடித்து போட்டுருக்காங்க. இதை நம்ம தட்டி கேட்க போவோம். வாங்க வேமா மாடிக்கு போய் அந்த கிணட்டு பையன்ட்ட கேட்போம். என்னடா பண்ணுறீங்க இந்த வீட்டில் அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். நாயத்தை தட்டி கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது? ப்ரோ யாரோ பச்சு இருக்குது. யார் நீ? என்னடி இந்த பண்ணிட்டு இருக்க? எல்லாரையுமே வரது பார்த்தா நம்மளே இந்த எலும்பு கூட்டில் ஒரு ஆளை ஆக்குற மாதிரி தான் இருக்கா. ஐயோ, இது ஒரு பாதாளமாக இருக்குது. போகலாமா போகக்கூடாதான்னு வேறு தெரியலையே. சரி வாங்க போவோம். இங்கே ஏதோ இருக்குது. டிக்கெட்னா என்ன டிக்கெட்டு? Oh my god, சரியான இந்த கதை இருக்குது. someone is blocking inside. ஓ நோ கைஸ், அந்த கிளவி வேறு வந்துருக்கு. கண்ணாடி உடைக்க முடியுமா? உடைக்க முடியல கைஸ். நம்ம என்ன கைஸ், இது பாருங்கள் ட்ரெயின் இருக்குது. வாங்க நம்ம ட்ரெயினில் எப்படி போயிடுவோம். கைஸ் இது வேறு சவுண்டு விடுது. சவுண்ட் விட்டா என்ன நினைப்பாங்க. வாங்க நம்ம முதல்ல முடிச்சுட்டு போவோம். இது டெஃபினட் ஒர்க்கா கைஸ். வாங்க அப்போ நம்ம திருப்பி மேலே போகலாம். திருப்பி அந்த கிளவி வர பயமாக இருக்குது. Oh my god கைஸ், இது என்ன பண்ணணும்னு நினைக்காருன்னா இங்கே சவுண்டெல்லாம் இருக்குது கைஸ். இது பாருங்க ஏதோ கட்டை மாதிரி இருக்குது. இந்த கட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஓகே, வெயிட் பண்ணுவோம். இப்படி போய் இதை தள்ளி விட்டோம்னா இங்கிட்டு வருவான்னு நினைக்கிறேன் இந்த கிளவி. கைஸ் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் வந்து ரொம்ப நாள் யாரும் பார்த்துட்டாங்க. ஜஸ்ட்டு மிஸ்டில் வந்து இந்த கிளவி கஷ்டம். Oh my god கைஸ், ஸ்டார்டிங்கே நம்மளை இந்த மாதிரி ஒரு இடத்துல பிடிச்சிருக்காங்க. கட்டையில் பாருங்கள் ரத்தமாக இருக்குது. அப்போ அந்த எலும்பு கூடி சுத்ததுக்கு காரணம் இதுதான் கைஸ். அவங்க மண்ணை உடச்சி ஏதோ பண்ணியிருக்கா இந்த கிளவி. அவ்வளோ தைரியம் இருக்கும். இந்த வீட்டுலேருந்து நம்ம எப்படியா தப்பிச்சு இதை போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லணும் கைஸ். இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்ட்டு கைஸ். அதுவும் பாருங்கள் எவ்வளோ ஆணவத்தில் சிரிக்கிறா போகிறா கைஸ். இந்த போகிறா கைஸ், இவ்வளோ தைரியம் இருக்கு அவளுக்கு. ஒரு கொலை பண்ணிட்டு போகிறா. ஓ மை காட் கைஸ், பயந்துட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு கிளம்பி வரா. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த ஒருத்தர் செத்து இருக்காங்க. அந்த செத்து போன காரணம் இந்த கிளவின்னு தான் நினைக்கிறேன் கைஸ். இங்கே பாருங்கள் ட்ராப் மாதிரி போட்டிருக்கா. ஓ மை காட் கைஸ், துறக்குறா. பூச்சி நம்ம எப்படியாவது தப்பிக்கணும். ஓ மை காட் கைஸ்,
அப்படியே நம்ம அந்த டைம் தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே மேலே வந்திருக்கோம். மேலே இப்போ பாருங்க தீப்பொட்டியில் வச்சுருக்காங்க. வாங்க அந்த தீப்பொட்டி வச்சு நீங்கள் கொளுத்திடுவோமா? அந்த சிரிக்கிற சவுண்ட் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த தைரியமாக இப்போ சிரிக்கிறா பாருங்க. இப்போ சரி கைஸ் பார்த்தீங்களா கிளவே கைஸ் அவன் துப்பாக்கி வச்சுருக்கான். ஐயோ அதே மாதிரி சுற்றுற போனான். கைஸ் நம்ம இங்கே ஒளிஞ்சுக்குவோம். இல்லைன்னா ஓட்ட மாதிரி போதும். ஏன்னா இங்கே ஓகே என்னன்னு தெரில. இப்போ நம்ம இங்கே இருக்க லூட்டெல்லாம் நம்ம கைஸ் எதுவும் சொல்கிறானா என்ன சொல்கிறானோ தெரியல. இங்கே பாருங்க ட்ராவாக இருக்குது. ஓகே இந்த ட்ராவில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஒன்றுமே இல்லை இந்த பீரோவில். மை காட் ஒன்றுமே இல்லை கைஸ். ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு நான் ஏன் வந்தே தரல. ஓகே நம்ம வந்து என்ன பண்ணுறது? இந்த கட்டையை வேறு நான் வேறு வச்சுட்டு சுற்றிக்கிட்டே இருக்கேனே. இங்கே ஏதாச்சும் இருக்கா கைஸ்? இங்கே பாருங்கள் ஏதோ ஒன்று இருக்குது. வெப்பன் கீ. கைஸ் சன்ரிலினியாவா பேர் வேறு வாயில் வர மாட்டேங்குது. அவள் வந்து நல்ல வேலை தப்பிச்சு நம்மகிட்ட வெப்பன் கீ இருக்குது. இப்போ ஏதாச்சும் வெப்பன் கிடைக்கணும். வெப்பன் எங்கே கிடைக்கும்னு தெரியும் எனக்கு. அதுக்கு முதல்ல நம்மளுக்கு வந்து ஸ்டோன் தேவை. நம்ம வந்து இப்போ வந்து ஸ்லிங் ஷாட்டுன்னு ஒன்று இருக்கும். அதுதான் நம்ம வெப்பனாக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவை? கல் தேவை. அது இருந்தால் தான் அடிக்க முடியும். நம்ம அதை எடுத்துட்டாலே போதும். நம்ம வந்து துப்பாக்கியெல்லாம் அவங்க வந்து பிடிக்கிறலாம். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது உங்களுக்கு ஹாரர் கேம் பிளே இந்த மாதிரி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். அடுத்தது வந்து நான் கமலான்னு ஒரு கேம் இருக்குது. அந்த கேம் பண்ணலாம் தான் இருக்கேன். உங்களுக்கு அந்த கேம் வந்து அந்த கேம் வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை வேறு ஒருத்தர் வந்து என்னை பயமுறுத்தி இருக்கா. இருடி உனையை பார்க்க இந்த நேரம் தான் முடிச்சிருவேண்டி. ஓகே பாருங்களேன் இந்த வீடியோ எவ்வளோ பெருசாக இருக்கும். ஆனால் இந்த முட்டாஃபைலுங்க இந்த வீட்டை நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கேவலமான கொண்டு கொடுத்தாங்க. ஒரு ஆள் வரத ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை திறக்கிறா நம்ம பறக்கிறா. இது நல்லா இருக்குது. தான் ஓ மை காட் கைஸ் கிளட்டு பையனை பிறக்கிறான். ஓகே சுடுறான் சொல்லுங்க உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். ஓ மை காட் கைஸ் இப்படி தான் நடக்கும். நான் நினச்சி கூட பார்க்கலையே. வெயிட் பண்ணுவோம். நம்ம இங்கே ஒரு ஒளியிற இடம் பார்த்துருந்தோம். இந்த ஒளியிற இடத்துல கொஞ்சம் நேரத்துக்கு கேம்ப் பண்ணுறேன். இங்கே அவன் வர சைடு கேட்குது. கற்றுக்கிட்டே வரலாம். இவ்வளோ தைரியம் இருக்கும் அவனுக்கு. இல்லை கொஞ்சம் நேரம் தாண்டா அவன் ஆட்டோலா அப்படின்னு நம்ம தைரியமாக இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம சிங்கமாச்சு. இங்கே நடை போட்டு சிகரத்தில் ஏறு அது மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு நானும் போய்கிட்டே இருக்கேன். இந்த எலும்பு கூட ஒரு மனுஷனை கொண்டதுக்கு இவங்களை பழி வாங்குவீங்க. கவலையே படாதீங்க ஓகேவா? யாருமே எல்லாரும் வேணும் ஓடிச்சிடலாம். மேலே ஓடி போடுவோமா? மேலே யாருமே இல்லை. ஓகே ஃபைனலி மேலே வந்தாச்சு. இங்கே தான் கேஸ் இந்த வெப்பன் கீன்னு ஒன்று இருக்கும். சொல்ல மாதிரி இங்கே தான் வெப்பன் கீ இருக்குது. ஓகே இப்போ வர சொல்லுங்கள் கேஸ். யாராக இருந்தாலும் வர சொல்லுங்கள். நம்ம அசால்ட்டாக அடிச்சிடலாம். ஆனால் கிழங்கு மட்டும் கொஞ்சம் தள்ளி ஜாலியாக போதும். பார்க்க பார்த்தீங்கன்னா கிளவி வந்துட்டா. கிளவி என்ன மீன் அவ்வளோதான். கிளவி கழுப்புலேயே போட்டோம்னா கிளவி நாக் அவுட்டு. இப்போ இந்த கிழட்டு பையன் வரணுமே. இங்கே பார்த்தா காணியை போட்டோம்னா வாடா என்ன கைசுவே இப்படி இருக்கான். கிளவியை கொண்டுட்டு கூட தெரியாமல் இருந்திருக்கான் பாவம். வாங்க மேலே படிக்கலாம் போகுது. அந்த இடத்துல போய் பார்ப்போம். ப்ளீஸ் இங்கே தான் ஒன்று இருக்கு. நம்ம டிவியா நான் யூடியூப் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி டக்குன்னு போய் நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இந்த டிவியில் போய் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு வந்துடுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துடுறேன். நீங்கள் நம்ம சேனலில் அப்படியே கீழே தான் இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைபு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேவா? அவங்க நம்ம வந்து போய்கிட்ட போய் பாருங்கள் கிழக்கு பையன். ஓ மை காட் ஜஸ்ட் மிஸ்ஸில் அவனை அப்படியே போட்டாச்சு. அந்த துப்பாக்கி ஷாட் அப்படின்னு மண்டையிலே போட்டு கிழட்டு பையனா போடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. வெயிட் பண்ணுங்கள் நம்ம இந்த கதவை திறப்போம். நம்ம என்ன ட்ரெயின் பார்த்தோம். ஆனால் ட்ரெயின் எஸ்கேப்பே நம்ம பண்ணிடுவோம். ட்ரெயின் எஸ்கேப்பை ஓகேவா? நம்ம ட்ரெயினில் தான் கற்றுக்க போகிறோம். ஓகே இங்கே கதை இருக்குது. இங்கே திறந்து போனோம்னா இங்கே ஏதோ பெட்டியுமே இருக்குது. வாங்க இந்த பெட்டியை கைஸ் டெடி பேர் இவெல்லாம் நம்மளுக்கு தொல்லை கொடுத்துருந்த அந்த சன்ரினியாவை இப்போ கொல்ல போகிறோம். இவங்க இது ஏதோ லிஸ்ட்டு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லிஸ்ட்டு தான் துப்பாக்கி இருக்குல்ல போட்டுட்டு இந்த துப்பாக்கி வந்து நம்ம விட்டுறக்கூடாது. விட்டுட்டோம்னா அந்த கிணத்து பையன் எடுத்துகிட்டு போயிடுவான். ஓகே மேலே வந்தாச்சு.
இந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல தான் போடணும். இந்த இடத்துல போட்டோம்னா இந்த சன்ரீனியா இனிமேல் வரமாட்டா. சன்ரீனியாவா பேர் என்னப்பா இனிமேல் பாரு கைஸ் உனக்கு தெரியும். இந்த வண்டா வரும் அதெல்லாம் நம்ம வந்து பயப்பட்டு வாயை பண்ணிருக்கா பாரு. வாயிலே ஒரு குத்து டொம் டொம். நீங்களும் உங்களை குத்தணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு பண்ணுங்கள். உங்களோட மேலே 2 முன்னாடி சேர்த்து கொடுத்துட்டேன். ப்ளீஸ் இது எதுவும் கீ கொடுத்துருக்கான். சன்ரீனியா இஸ் நவ் கான். அதாவது இனிமேல் அவன் வந்து நம்ம இந்த இதில் இப்போ வர மாட்டா. திடீர்னு வந்து பயமுறுத்த மாட்டா. ஓகேவா? சேஃப் கீன்னு ஒன்று கிடச்சிருக்கு. சேஃப் கீ வந்து எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாத்ரூம் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த இடத்துல கண்ணு சேஃப்டி 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 எங்கே போச்சு? கைஸ் சேஃப்டியை காணோம். என்னாச்சு சேஃப்டி? நீங்கள் அந்த சேஃப்டியை பார்த்தீங்களா? கேஸ் இங்கே நீங்கள் சொல்லுங்க. கேஸ் உட்டு இருக்குது. ஓ கார்டு இந்த உட்டு வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு டீப்பட்டி ஒன்று பார்த்தோம் தெரியுமா? அந்த டீப்பட்டி வச்சு கொளுத்தணும் நம்மள. அந்த டீப்பட்டி அவங்கள கொளுத்தாம இவளை கொளுத்த போகிறோம். இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. ஓகே நம்மளுக்கு வந்து ஒரு முக்கால்வாசி பொருட்கள் கிடச்சிருக்கு. வெயிட் பண்ணுங்க. நம்ம இதெல்லாம் நம்ம லிஃப்ட்டில் ஏற்றிட்டு போயிடுவோம். அதெல்லாம் தேவைப்படக்கூடிய பொருட்கள் கேஸ். இது நம்ம லிஃப்ட்டு ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எடுத்து துப்பாக்கி எடுத்து கயிறு வச்சுக்கோம். கயிறு இருந்தால் யாரும் கூட தெரில. அந்த எலும்பு போடுவாங்க. அவங்க எதுக்கு போட்டாங்கன்னு தெரில. அந்த சேஃப்டி எங்கே போச்சுன்னு தெரியலை. எங்கே போயிருக்கோம்? கைஸ் இந்த கிளவி வேறு வந்தா செட்டு போடுவான். அவன் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஃப்டி தான் இங்கே பார்த்துட்டாங்க. எங்கே வரோம் தர்ற கொஞ்சம் படிக்கட்டு வழியாக தான் வரான்னு நினைக்கிறேன். ஆமாம் இந்த வரம் தான். துப்பாக்கி பையன் கையில் இருக்குடா பாய்டா. இவ்வளோ நம்ம சுட்டாச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம இது பண்ண கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதுக்கு புல்லட் எடுத்து வச்சுக்கோம். நைஸ். நம்மளோட சேஃப்டி எங்கே போச்சுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்கே போச்சுன்னு தரல. சரி அதுக்கு முன்னாடி நான் அந்த உட்டுன்னு ஒன்று சொல்ல பார்த்தீங்களா? அந்த வேலையை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ரெண்டு சேஃப்டி வந்து கஷ்டம் தெரியுது. நானும் பரவாயில்ல வைக்கிறேன். சேஃப்டி இங்கே இருக்கா? சேஃப்டி கண்டுபிடிச்சோம். சேஃப்டி எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நம்ம போயே கட்டுறேன். இந்த மேலே இந்த படி இருக்கா? அங்கே போகணும். அடியில் போய் இங்கே பக்கத்தில் தான் இந்த இப்படி போய் இந்த பாத்ரூம் இருக்கும். இந்த பாத்ரூமில் தான் சேஃப்டி இருக்கும் கைஸ். இருங்க தெரியாமல் மெசேஜ் வந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இருக்குது சேஃப்டி திறந்தோம்னா இங்கே நம்மளுக்கு ட்ரெயின் கீ கிடச்சிருக்கு. ஓகே நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் இந்த ட்ரெயின் கீ வந்து நம்ம போட்டுக்கிடுவோம். இந்த இடத்துல நம்ம போட்டுக்கோங்க. ஏன்னா ட்ரெயின் அங்கே தான் இருக்குது. ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த உட்டு ஒன்று வச்சுருந்தோம் தெரியுமா? அந்த உட்டு எடுத்துகிட்டு வந்து எரிக்கணும். என்ன ப்ரோ அவ்வளோதான் நான் கிராணியை முடிக்க போகிறீங்க அது எரிக்க போகிறீங்களா? அவங்க 2 பேரும் நம்ம எரிக்க போகல கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பறவை மாதிரி மேலே ஒன்று இருக்கும். அந்த பறவை வந்து நம்ம கை விட்டால் கடிச்சிடும். அதுக்கு தான் நம்ம எரிப்போம். அதை எரித்தோம்னா அந்த புகை வந்து அந்த பறவை பறந்துடும். அதுக்காண்டி தான் அது வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். டேய் இந்த இடத்துக்கு மாடா சாவி போடணும் என்னடா டேய் அப்படின்னு தான் இருக்குது. சாவியை போட்டு இந்த இடத்துல இந்த விட்ட வச்சுருவோம். ஓகே நம்ம அந்த ஒரு இடத்துல டீ கட்டி பார்த்தோம்ல அதுக்கு முன்னாடி நம்ம துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிடுவோம். அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. வந்துடுவாங்கன்ட்டு 2 நிமிஷம் இருக்குது. ஆனால் இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி இப்படி தான் இருக்குது. கீழே போடுமா? வெயிட் பண்ணுங்கள். நான் போய் டக்குன்னு இங்கேருந்து எடுக்க முடியுமா? சூப்பர். இப்போ அதை பற்ற வச்சுட்டு வர்றப்ப நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். துப்பாக்கியை மேலே எடுத்துகிட்டு போகணும். மேலேனா இதுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன். அவ்வளோதான் இந்த தீப்பெட்டி வந்து வச்சுருப்போம். நம்ம வந்து அவங்க எரிக்கணும். எரிச்சு கொள்ளுவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த எலும்பு கூடுக்கு வந்து பலி வாங்குவோம். அதே வந்து அந்த எலும்பு கூடு ஃப்ரெண்டுலாம் சொல்ல மாட்டேன். ஒருத்தனை அப்பாவையாக கொண்டிருக்காங்க. கொண்டதுக்கு வந்து நம்ம வந்து பழி வாங்குவோம். ஓகேங்களா? இந்த பார்த்திங்கன்னா இந்த புகை வந்து ஒரு காக்கா இருக்கும். அந்த காக்கா பண்ணுறது இங்கே என்ன இருக்குது? ஷெட்டுக்கு எங்கே யூஸ் ஆகும்? ஞாபகம் வந்துருச்சு.
ஷெட்டுக்கு பார்த்தீங்கன்னா எங்கனக்குள்ளே யூஸ் ஆகும்னா இந்த இங்கே ஒரு வீடு மாதிரி இருக்குமே அந்த இருக்குது கண்ணு தெரிஞ்சிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். இதாக இருக்குது என்ன ப்ரோ நகரவே மாட்டேன். இதாக இருக்குது இந்த இடத்துல இது ஒரு ஷெட்டுக்கு ஓகே ஷெட்டுக்கு கரெக்டாக போய் நின்றுச்சு. கரெக்டாக போய் நின்றுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துப்பாக்கி எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு புது வழியில் இறங்க போகிறேன். அதாவது இந்த வழி பார்த்தீங்கன்னா அது எல்லா கிராணி இல்லாண்டவங்களும் தெரியும். ஒரு ஷார்ட்கட் அப்படி இது போனோம்னா சில நேரத்தில் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக அந்த புதுச்செடியில் இறங்கும். அப்படி இறங்கினா நீங்கள் அவுட் ஆகிடுவீங்க. சரி, இந்த வீடியோ உங்களை பார்த்துட்டு இருக்கவங்க இப்போ வரைக்கும் பார்க்கவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு போகலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா அண்டர் கிரவுண்டில் தான் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. ட்ரெயின் கீ இங்கே தான் இருக்குது. ஓகே ஓமை கார்டு என்னாச்சு லேக்கு ஒன்று பார்த்து மெசேஜ் நாங்கள் சாரி மெசேஜ் இருந்தால் மன்னிக்கவும். ஓகேவா? நம்ம வந்து இந்த காயின் கொடுத்து டிக்கெட் வாங்கணும். அதாவது டிக்கெட் வந்து யார்கிட்ட கொடுப்போன்னு தெரியுமா? இங்கே ஒரு டப்பா தண்ணி வைப்பாங்க. ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டே நான் இந்த இடத்துல இந்தியாவில் சொல்லணும் சுத்தம்னா இது போயிடுவோம். ஆனால் சுத்தம் ஏன் மாட்டாங்க நெருப்பு வராது. சுத்தா போயிடுவான நாய் சுத்தா எதுவும் கண்டுக்க மாட்டான், எதுவும் வாங்க மாட்டான். அதான் எனக்கு கவலையாக இருக்குது. கிளவி 2 பேரும் வந்து வருவாங்க. கரெக்டா மண்டையா இது டேய் உள்ளத்தில் அவங்க நேரத்தில் கரெக்டாக இருக்காங்க. ஓகே பரவாயில்ல, நம்ம இங்கே புல்லட் இருக்கான்னு போய் தேடுவோம். இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற வந்து மொட்டை இந்த ட்ரெயின் எஸ்கேப் தான் நம்ம பண்ண போகிறோம். ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஷெட்டு கீழே ஒன்று தேவைப்படும், பேட் லாக்கின்னு ஒன்று தேவைப்படும். ஷெட்டு கீ கூட தேவையில்ல, பேட் லாக்கின்னு ஒன்று தேவைப்படும். இந்த கீ இருந்தால் தான் நம்மளால் தப்பிக்கவே முடியும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே மேலே போக வேண்டியதான். சிரிக்கிறான், அவ்வளோ தைரியம் இருக்கும். அவங்க சீரியஸாக பேசிக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்கா கிளவி. எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும் அவருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவளை டக்குனே முடிக்கணும்னு நினச்சோம்னா அவளை பாருங்கள் ட்ராப்பெல்லாம் கீழே ஆரம்பிச்சா நம்ம வந்து இந்த இது யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு இந்த புல்லட்டை யூஸ் பண்ணி கொண்டுருவோம் டக்குனே. ஓகேங்களா? நம்மளும் இப்போ தேடி போய்கிட்டே இருக்கேன். இங்கே ஒரு புல்லட் இருக்குது கை. சாரி இந்த இதெல்லாம் மெசேஜெலாம் மன்னிச்சிருங்க. வந்து இனிமேல் அடுத்த வீடியோ வந்து வராதுன்னு நான் பார்த்துக்கிறேன். வந்து இங்கே ஒருத்தனால் கொள்ள இருக்கும். அப்புறம் தான் நம்மளுக்கு திருப்பி நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்கும். இங்கே தான் கிளம்பி தூங்குவோம். ப்ரோ யார் ப்ரோ நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க? இங்கே ஏதோ பேட் லாக்கி. ஓ மை காட், இங்கே பேட் லாக்கி இருக்குது. இது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி வாங்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மியூசிக் வாசிக்கிறது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மியூசிக் கற்றுக்கிருக்கோம். கிராமி வீட்டில் மியூசிக் வாசிக்கிறது ரொம்ப பெருமை. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வாசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ தைரியம் இருக்கும் கரெக்டாக அடியே இவ்வளோ தைரியம் இருக்கும். தமிழ் அப்படிங்கிற போடு போட்டாச்சு. இப்போ கிராணியை கொண்டதுக்கு அந்த கிணட்டு பையன் வரணும். கிணட்டு பையா மாட்டா ஆட்டை அப்படின்னு சொல்ல தான் முடியும். அதனால தான் வரணும். ரொம்ப அங்கிட்டு வராமல் பாருங்க. இவ்வளோ தைரியம் இருக்கும். இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பலகை எடுத்துகிட்டு போய் அங்கே போடுறதுக்கு போடுவோம். போட்டு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இந்த பலகை எடுத்து இப்படி போய் போட்டோம்னா நம்மளுக்கு அங்கே ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். அந்த இடத்துலேருந்து அப்படியே வருவோம். ஓகே, நம்ம வந்து அப்படி போகலாம். உங்களுக்கு அடுத்த இது வந்து ஹாரர் கேம் கமலான்னு ஒரு கேம் இருக்கும். அந்த கேம் விளையாண்டு போடணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். கமலா அந்த கேம் பேர். அது வந்து ஒரு பிசி கேம் இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா மொபைலும் விளையாடுற மாதிரி பண்ணிட்டாங்க. அது வந்து சூப்பரு. ஓ மை காட், கீழே வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா நல்ல வேலை அவுட் ஆகிட்டேன்னு நினச்சேன், ஆனால் அவுட் ஆகலை. ஓகே, நான் அப்படி போகிற கேப்பில் அந்த கேம் பற்றி சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா அது வந்து இந்தியன் மேக் கேம். இந்த கிராணிலாம் இப்போ வந்து இந்தியாவில் இல்லை, ஃபாரின்லேருந்து தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த கேம், கிராணி கேமு. ஆனால் வந்து இந்த கமலான்றது இந்தியன் கேம். அதாவது இந்தியாவில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதனால் ஹேண்ட் கண்டுபிடிச்சா கேஸ் எதுவும் இருக்குது. 5 டேஸ்ன்னு என்ன? ஓ ஓகே, நம்ம வந்து ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேன்னு நம்ம இந்த கேமுக்குள்ளே வந்த உடனே கிடச்சி. ஒரு வேளை அதை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
ஓகே, நம்மளுக்கு கிடச்ச லூட்டை வச்சு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். பேட்லாக்கின்னு ஒன்று கிடச்சிச்சு தெரியுமா அந்த இடத்துல. இது எதுக்குன்னா இங்கே ஒரு கீழே ஒரு இடத்துல யூஸ் ஆகும். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ட்ரெயின் வந்து எஸ்கேப் பண்ணுற இடத்துல தான். வாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு நான் காட்டுறேன். அது என்ன பண்ணணும் ப்ரோ. பேட்லாக்கின்னா இந்த கீ தானே இங்கே வருது. ஆமாம் ப்ரோ, சாரி. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பானையை வைக்கணும், அதுக்கு தான் இந்த கீ. அப்போ ட்ரெயின் எஸ்கேப்புக்கு என்ன டிக்கெட்டு தேவை, வேறு என்ன கேஸ் தேவை. இங்கே ஒரு மிஷின் இருப்பாங்க, ஒருத்தன் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான். இங்கே தான் பண்ணணுங்க இதுதான். இந்த லிவர் மாதிரி ஒன்று தேவை. இங்கே தான் தேடணும். அதுக்கு முன்னாடி இங்கே இந்த கதவு திறக்குமா இல்லை ஸ்மார்ட் ஒர்க்கு கைஸ். முதல் இந்த இதை உடச்சிட்டு போவோம். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அதனால மேலே போய் அந்த துப்பாக்கி எடுத்து புல்லட்டெல்லாம் எடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். போகலான்னு போனேன், கரெக்டாக அப்படி வந்து திரும்புகிறேன். நீங்களே பாருங்களேன், 2 பேரும் வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு பயமான விஷயம் என்னன்னா, அந்த கிழட்டு பையன் துப்பாக்கி எடுத்துட்டானான்றது தான் கேள்வியே. துப்பாக்கி எடுத்திருந்தானா ரொம்ப நிலமை ரொம்ப மோசமாயிரும். நம்ம வந்து திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த இதுதான் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இது சுட்டாக ஆகும், ஆனால் ஆக மாட்டேங்குது எனக்கு. ஆனால் யோசனையா நான் யோசிச்சு பார்த்துட்டேன் என்ன தான் பண்ணணுன்ட்டு. இங்கே என்ன தேவை, சம்திங் சென்சார்னால் என்ன பண்ணணும் அது உங்களுக்கு தெரியுதுன்னா சொல்லுங்கள். இங்கே தான் வரைஞ்சிருக்காங்க. ப்ளீஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏதோ கையெழுத்துமே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த மண்டையை தான் அப்படி கொடுமைப்படுத்திருக்காங்க. ஒரு மூஞ்சுமே தெரியுது. அந்த மண்டையை பாவம் வயசு எலும்பு கொடுக்காரு. இங்கே தான் இருக்கா கிராணி. பார்த்தீங்கன்னா அந்த பையன் எனக்கு பிடி நம்ம வந்து ரிவெஞ்சு கொடுக்க போகிறோம். அது பையனாக போனான்னு தெரில, அது எலும்பு கொடு பரவாயில்ல, நம்ம வந்து ரிவெஞ்சு கொடுக்கணும். ஓமை காட் கைஸ், போச்சு. நல்ல வேலை இந்த பொந்துக்குள்ளே பூந்துட்டேன், இல்லைன்னா நம்ம மாட்டியிருப்போம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வீடியோலேருந்து ரொம்ப தூரம் போயிடுச்சு. அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அந்த இதெல்லாம் கூல் ஆகினோடனே இது வந்து பார்ட் 1ன்னு வச்சுக்குவோம். பார்ட் 2 வேணும்னா சீக்கிரமாக சொல்லுங்கள், நம்ம முடிச்சிடுவோம். ஓகே கைஸ், இது வந்து பார்ட் 1ன்னு வச்சுக்குவோம். ஏன்னா 20 நிமிஷம்ன்றது ரொம்ப ஓவர். ஓகே, நம்ம அடுத்த பார்ட்டில் வந்து சந்திப்போம். ஓகே கைஸ், பை கைஸ்.